லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் வைக்கும் முதல் நிபந்தனை நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். ஆம், மனம் திரும்பி ரட்சிப்பு என்னும் வாசல் வழியாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வர வேண்டும். அப்படி வராமல் நல்லதை செய்து நன்மை தேட விரும்பினால் அது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ரட்சிப்பின் அனுபவத்தை அசட்டை செய்துவிட்டு வேறு எவ்வளவு பெரிய பக்தியான செயல்களை செய்தாலும் அது தெய்வ நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தாது. பிள்ளைகள்தான் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரர்கள் ஆக முடியும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எனவே தேவன் விதித்த ஆவிக்குரிய வழிகளை விட்டு விலகி நம்முடைய மனம் போதித்த சுயமான வழிகளில் தேவ நன்மைகளை நாம் பெற முடியாது. கிரியைகளினால் ஒருவனும் நீதிமான் ஆவதில்லை என்றும் வேதாகமம் சொல்லுகிறது. எனவேதான் தேவனை நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடனும் காண ஆசைப்பட வேண்டும். மாறாக தேவ ஊழியர்களும் போதகர்களும் நம் இல்லத்திற்கு வந்துவிட்டால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை கொண்டிருப்போமானால் அது தவறானது. முதலாவது கர்த்தருடைய உறவை தேடி அதை ரட்சிப்பின் வாயிலாக பெற்றுக்கொள்வோம். எனவே தேவ பிள்ளைகளே, தேவன் முதலில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்வோமானால் அப்பொழுது நாம் அவரிடம் எதிர்பார்க்கும் காரியங்களை செய்ய அவர் விரும்புவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.